அழிக்க முடியாது. ஒரு மூதாட்டி வயிற்றிலே 7 கரு ஒரு நேரத்தில் உருவாக முடியுமா? அப்படி உருவாகினால்தான் அந்த தாய் உயிரோடு இருப்பாளா? அப்படி உயிரோடு இருந்து பூமியிலே பிறந்த அந்த குழந்தை பெரியவளா வளரும் போது 7 உருவமும் ஒரு உருவமாக மாற முடியுமா? இது நடக்கக்கூடிய சாத்தியமா? நான் சாக வரமற்றவன். யார் எனக்கு எதிராளி ஆனவனோ? இப்பொழுது இந்த சொற்கோலமராவதி பட்டணமும் நானே ராஜா, பாதாள உலகமும் நானே ராஜா. இப்ப பூலோகத்தில் பெண்களை கண்டால் கற்பழிப்பதும், ஆண்களை கண்டால் அதே இடத்தில் கொள்வதும் இதுவே எனது வேலையாக இருந்து வருகிறேன். நாராயணா, இப்பொழுது என்னை அழிக்க ஒன்றால் முடியுமா? நான் சாகாரமற்றவன். அதே நேரத்தில் ஒற்றனோடு ஓடி வந்து ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறான். ஒரு மன்னன் பெண்களை கற்பழிப்பதும் ஆண்களை அடித்துக் கொன்று கொள்வதும் வேலையாக இருக்கிறானே, அவனுக்கு அறிவை பற்றி தெரியுமா என்று கேட்டிருக்கிறார். அரிய யோசனையை அவ்வப்போது அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கும் முன்னாசூரன் வந்தால் அவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே முன்னாசூரா, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஒரு பெண்ணை கொண்டு வருவார், குட்டியும் முற்றியமாக இருப்பவர். ஆமா, தேடிக்கொண்டிருப்பான் போல் தெரிகிறது. ஆமா ஆமா. ஆலம்பனா குட்டியும் முற்றியமாக வருபவன் வெறும் கையுமாக வந்திருக்கிறான். பிரபு, அவசரப்படாதீர்கள். உங்கள் சாதாரணப்பட்டவா நீங்க யார்கிட்ட போனீங்க? யார் கிட்டவா? அந்த பரமசேவனை நினைச்சு தவம் இருந்த மன்னா நம்ம தாள பரமேஸ்வரனையா? ஐயோ ஐயோ ஐயோ, அங்கெங்க போக மயிறு வேலையே வேணாம் எனக்கு. சாதாரண நர மனிதனாக பிறந்தவன் எனக்கு அறிவை பற்றி தெரியாது என்று சொல்லி இருக்கிறார். அவசரப்படாதீங்க. ஏன் அவசரப்படா?
சிவன்கிட்ட போனீங்கல்ல, சிவனை நினைத்து தவம் இருந்தேன் என்று சொல். அவர்கிட்ட போய் மண்டி போட்டீங்களா? ஆனா மண்டி ஓட்டு தடை நம்ம இருக்கு. ஐயோ, 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 ஐயோ. சும்மா சுனில் சுனில் அடிக்காதே. வெறும் கையுமாக வந்து பவன் நான் ஏமாந்து இருக்கிறேன். இப்பயே ஏமாந்தீங்க, இப்பயே ஏமாந்தீங்க. ஐயோ, அதிகாலையில் வசனம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் வாயில விடுங்க. ஓர் அறிவு கொண்டது மண். என்னை பார்த்தா மண் என்று சொல்கிறாய். சும்மா சுனில் சுனில் அடிச்சா அடி சுனி அடிக்கிறாரியா? என்னை பார்த்து மண் என்று சொல்கிறாயா? ஏமாத்துகிறான். மண் மீது அத்தனை பொருள்களும் இருக்கக்கூடிய மண் ஒரு சொன்னீங்க. மண் என்ற பொதுவான வார்த்தை. ஆமா, மண் மேல இருக்கிறது எது? நான் உறவி தாவரங்க. தாவரமா? அந்த தாவரங்க வருதல்ல, தாவரம் என்றால் இந்த செடி கொடி, மரம், மரம், செடி கொடி. நான் சிரித்தால் கூடவே ஐயோ, ஐயோ, ஐயோ. ஐயோ, அக்கடு அக்கடு. ஈரறிவு கொண்டது. ஊருக்கு வந்தேன். ஏண்டா ஊருக்கு நாவா? ஏண்டா ஊருக்கு நாவா? ஏண்டா உண்மையை சொல். ஆய் வந்துட மாட்டேங்குது. ஈரறிவு கொண்டது. நீருக்குள் வாழும் பாம்பு, பல்லி, பள்ளி, பாம்பு, பல்லி, நண்டு, நத்தை, நத்தை எல்லாம் நீருக்குள் வாழும் உயிர் ஜீவராசிகள். மூவறிவு கொண்டது. ஊறி வந்தது, ஊறி வந்தது. ஏண்டா இருக்கிற? ஊறி வந்தது. சொல்றா. சும்மா போங்கடா, மயிரை புடிங்கிட்டு நம்ம நெருப்படா, நெருங்குடா. வாராங்க வந்தாரா உன் உயிரை எடுத்து விடுதே. இப்படிதான் கும்பலுக்குள்ள வருவாரு. சும்மா நடிக்கிற மாதிரி காசு வர கொலுசு கிச்செல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. எடுத்துக்கொண்டு அந்த பையன்ட்டு தான் கொடுப்பேன். நெருங்குடா. வாடா. மூவறிவு கொண்டது. மூவறிவு படுத்தது இதுங்க. எதுடா? ஏண்டா பறவை. பறவையா? எதுடா பறவை? என்னடா? நெருப்புடா. பறவையா? ஊர்வன. ஊர்வன. பூமியில். பூமியில் இருக்கிற ஊர்வன. ஈ எறும்பு அத்தனைக்கும். ஈ எறும்பு, கொசு, கொசு, பாம்பு, தேள், செய்ய, கூறாடி எல்லாம் ஊர்வன. மூவரி. ஆமாங்க. நாலறிவு. நாளை பறவைகள். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற பறவை. அது பறவை முடியுமா? ஊர் பறவைகள்னா காக்கா, குருவி, பறக்கக்கூடிய உயிர் ஜீவராசிகள். பறக்கும் பட்சிகள். பச்சைகள். கோடு வாங்கி ஒரு வாழைக்கா பச்சி காலையில எங்க அக்கடா, அக்கடா. நக்குடா, நக்குடா. செய்யுங்கடா, செய்யுங்கடா. வாட. குண்டி அந்த பக்கத்தில் இருப்பா. ஏன் மூக்கு முடி கருகுதா? ஐந்தறிவு கொண்ட. ஐந்தரை விளைத்தது மிருகங்கள். என்னை பார்த்தா மிருகம் என்று சொல்கிறேன். என்னை நெருங்குடா. ஐந்தறிவு கொண்ட. கன்னிவாடி இல்லைங்க. அவரு கேட்கறது கன்னிவாடி இல்ல, முருகன் பொஞ்சாதிகள். மிருக பொஞ்சாதி, மிருக ஜாதிகள். மிருக ஜாதி, எருமை, பன்னி. அங்க இருக்கிற ஒரு காத்துல பறக்கிறாங்க. புலி, சிறுத்தை, யானை, கரடி, சென்னாய். யானை, கரடி, சிங்கம், புடிச்சிருக்கு. புலி, சிறுத்தை, புடிச்சிருக்கா. ஆறறிவு கொண்டது. ஆறறிவு மனிதர்கள். எப்படா மனிதன்? ஏண்டா பெரும் பலசாலி கொண்டது மிருகம். ஆறறிவு படித்தது மானிட்டு. மானி
கோட்டர் எம்சி. அதுக்கு பேர் ஆரோக்கியமா? மனிதனுக்கு எப்படி ஆரோக்கியம் வந்தோம்? இங்கே சத்தமே கேட்கலாம். பேசக்கூடிய அறிவு ஒண்ணு, பேசுற அறிவு இருக்கு. மிருகத்துக்கு பேசுற அறிவு கிடையாதுங்க. அப்படி என்றால் நீ சொல்வதை பார்த்தா மிருகத்துக்கு சிரிக்கவும் தெரியாது, அழுகவும் தெரியாது. ஆமாங்க. இது பெற்ற தாய் தந்தை என்றும் தெரியாது. ஆமா, மிருகத்துக்கு வந்து கண்ட பக்கம் ஏறு. இந்த சிரிக்கிறியா? கண்ட பக்கம். மனிதனாக பிறந்தவன் உடன் பிறந்த சகோதரி இங்க வேற அடிதாங்க ஒரு அருவை வேற கொண்டாடுறாரு. அதனால பகுத்தறிவு உண்டு, ஆறறிவு. சரி, உன்னை வேலை வாங்கினதுனால எனக்கு உடம்புல ஒரே வழியா இருக்குது. சரி, வாங்குறதுனால இல்ல, உங்களுக்கு வலிக்குதான் செய்யும். அதனால அதெல்லாம் வேண்டாம். முதல்ல பொம்பளை வேணும். ஆகையினால வேட்டையில எத்தனை இருக்குது? வேட்டையில வந்து பல வேட்டைகள் இருக்குங்க. பல வேட்டைகள். அது எத்தனை மொத்தத்தை சொல்றா? இப்ப நீங்க வேட்டைக்கு கூட சாதாரண வேட்டைகள். வேட்டையில் 32. இப்பொழுது பெண் வேட்டைக்கு செல்ல வேண்டும். ஆம்பளை கண்டா மண்டல் அடிப்பீங்க, பொம்பளை கண்டா கூட்டி கொடுப்பதே உனது வேலை. கூட்டி கொடுப்பது. ஆனா இன்னைக்கு வெறும் கையுமாக வந்திருக்கிறார். எங்க புட்டி உன்னுடன் நானும் வருகிறேன். எங்க புட்டி வச்சு நீ கொண்டாடு. வச்சிருக்கிறியா? அப்படி என்ன கொண்டு வா. நீங்க கொடுக்கறீங்க. என்ன இப்படி உட்காருங்க. அதெல்லாம் இது மாதிரி 100 அடி வாங்கினாலும் தாங்க வருமா? நீங்க ஏமா கவலைப்படுங்க? பேசாம இருமா. அடி வாங்கினே பிறந்தவர் பிரபு, வெறும் கையுமாக வந்திருக்கிறாய். போலீஸ் ரைடு வெளியேறியாம கொண்டாந்துருக்கிறேன். என்ன சொல்கிறார்? சார் ஆயும். சார் ஆயும். நான் போகல. மனிதனுடைய ரத்தத்துக்கு பெயர் சார். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்ந்து எடுத்து விடும். நாளடைவில் சாராயம் என்று பெயர் வந்தது. அருமை அருமை. குடியில் எத்தனை வகை இருக்கிறது? எத்தனை வகை இருக்குங்க பிரபு? எத்தனை வகை இருக்கு? 3 வகை இருக்கு. என்னென்ன வகைங்க? ஒன்று மர்மக்குடி. மர்மக்குடினா உறங்கும் வேளையில் உறக்கம் வரவில்லை என்று குடித்து விட்டு உறங்குவது யாருக்கும் தெரியாது, மர்மக்குடி. சரி. இன்னொன்று மரியாதை குடி. எவ்வளவு குடிச்சிருந்தாலும் சபையில் உட்கார்ந்தா நியாயம் தவறாமல் பேசக்கூடியவன் மரியாதை குடி. மரியாதை குடி. இன்னைக்கு தயவு செஞ்சு பாதி பேர் மரியாதை குடியோட போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று மானங்கெட்ட குடி. அது எப்படிங்க? ஏன் நம்ம சுப்ராவன் கூட எடுத்துக்கலாம். இருக்குங்க. ஆறு பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க விளம்பரப்படுத்த கூப்பிடுங்க. ஆகையினால மானங்கெட்ட குடி. குடித்து விட்டு ஆடைகளை கலைந்து சாக்கடையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல கூட அவன் போதை தெரியும் வரை எந்த இடத்துல படுத்திருக்கிறோம் என்று தெரியாது. அவன் தான் மனுஷன். அவன் தான் மனுஷன். மனுஷனா? மனிதனானே அதிகமாக குடிப்பவருக்கு மனிதன் இல்ல. நீங்க குடிங்க. நான் குடித்தால்தான் குடிப்பியா? இதை குடிச்சு நீங்க உசுரோடு இருந்தீங்கன்னா மறுபடியும் நான் குடிக்கிறேன். அப்படி என்றால் கல்ல குடிச்சு சாரையா பண்ணீங்க. வா 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 வா. சாரை நாய் என்று சொல்கிறாய். நாய் என்று சொல்கிறாயோ? இது எந்த ஊர் குண்டானு தெரியல. ஆட்டிக்கிட்டு குத்திடாதீங்க. சாப்பிடுங்க பிரபு. ஏன்டா இடையில கத்திரிக்க வருங்க? ஏண்டா குடிக்க போகும்போது அவனும் பங்கு கேட்கறானா? குடிக்க போகும்போது